بسم الله الرحمن الرحيم. اللهم اجعلني شكرا من كلامك من كلامي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் எல்லாம் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கிருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஜும்மா நாளுடைய அனைத்து பரக்கத்துகளையும் பெறக்கூடிய முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. ஆமீன். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களின் பல்வேறு வாழ்வியல் கருத்தியலை பேசுகிறது. அப்படி பேசுகிற இஸ்லாம் வாழ்க்கைக்கு மிக தேவையான பொருளாதாரம் குறித்தும் இஸ்லாம் பேசுகிறது. மனிதன் சம்பாதிக்கிற பொருளாதாரம் அது குறித்தும் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் ரசூலும் அதிகமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற போது இப்படி ஒரு வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜும்மாவுடைய இந்த நேரத்தில் நாம் ஓதக்கூடிய வசனம்: நீங்கள் ஜும்மா தொழுகையை முடித்து விட்டால் فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டால் فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ பூமியிலே விரைந்து செல்லுங்கள். وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிச் செல்லுங்கள். அல்லாஹ் வழங்குகிற பொருளாதாரத்தை தேடிச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்யுங்க? அல்லாஹ் கொடுக்கிற அந்த அருளை தேடி புறப்படுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இஸ்லாம் பொருளாதாரத்துடைய எல்லா நிலைகள் குறித்தும் பேசுகிறது. பொருளாதாரம் வெறுமனை சம்பாதிக்கிறது மட்டும்தானா அப்படிங்கிறது அல்ல. சம்பாதிக்கிறது, அதை சேகரிக்கிறது, சேகரிச்சதை பாதுகாத்து வைக்கிறது, பாதுகாத்ததிலிருந்து எடுத்து செலவு செய்கிறது, நமக்கு பின்னால் நம்முடைய மனைவி மக்களுக்கு எதையாவது கொடுத்து கொண்டு போவது, இவைகள் எல்லாம் பொருளாதாரத்துடைய ஒவ்வொரு வழிமுறைகள். நீங்க ஹதீஸ் கிதாபுகள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், கிதாபுல் பை வியாபாரத்துடைய பாடம் அப்படின்னு இருக்கும். அதுல ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வகையான பொருளாதாரத்தை ஹதீஸுடைய கிதாபுகள் பேசுகிறது, குர்ஆன் பேசுகிறது. கொடுக்கல் வாங்கல்னா என்ன, அதை எப்படி எழுதி வைக்கணும்,
அதை எப்படி சாட்சிமயமாக்குவது, ஒரு சொத்தை எப்படி நம்முடைய குடும்பத்தினருக்கு சேர்த்து வைப்பது, ஒரு பொருளை ஈட்டுவது மட்டுமல்ல, அதை சேகரிப்பது, பாதுகாப்பது, அதை செலவு செய்வது, அத்தனையும் குர்ஆன் ஹதீஸும் பேசுகிறது. அல்லாஹ்வும் ரசூலும் வந்து சொல்லி தருகிறார்கள். பொருளாதாரத்தை ஈட்டுவது. இன்னைக்கு பொருளாதாரம்னா பொதுவா நம்ம வியாபாரத்தோட நம்முடைய நிலைமைகளை முடிச்சுக்கிறோம். அப்படி பார்த்தாலும் அந்த வியாபாரத்திலையும் இன்றைக்கு பல்வேறு நிலைகள் இருக்கிறது. அதுல ஒண்ணு, பொருளாதாரத்தை ஹராமான வழியிலே ஈட்டுவது. உதாரணத்துக்கு வட்டி வியாபாரம், மது விட்டு சம்பாதிப்பது, அல்லாஹ் தடுத்த வகையிலே ஹராமான காரியங்களை செய்து பொருளை ஈட்டுவது. இவைகள் ஹராமான பொருளாதாரங்கள். இவைகள் அறவே நமக்கு ஹலால் அல்ல, முழுக்க முழுக்க ஹராம். அது ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இல்ல, அறவே ஹராம். அல்லாஹ் அதை ஹராமாக்கி விட்டால் அது முழுக்க ஹராம். வட்டி அது எந்த வகையிலே வந்தாலும் அது ஹராம். இல்ல இதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கலாம், இதை பயன்படுத்திக்கலாம். ஒருத்தர் என்ன செய்வார், ஒரு முஸ்லிம் கொஞ்சம் அதிகமான பணத்தை பேங்க்ல போடிச்சிருப்பாரு. அதுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவன் என்ன செய்வான், 3 மாசத்துக்கு ஒரு தடவை, காலாண்டு, அரையாண்டு, அப்புறம் 3 ஆண்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 தடவை என்ன செய்வான், அந்த இன்ட்ரெஸ்ட் மாச கணக்குப்படி கொடுப்பான். இவர் போட்ட தொகைக்கு ஒரு அமௌண்ட் வரும். இவர் கொஞ்சம் ஏதாவது உழைக்க முடியாத, வியாபாரம் செய்ய முடியாத நிலைமையில கூட இருப்பாரு. இப்ப இவர் கேட்பாரு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருது, நான் எடுத்து பயன்படுத்திக்கலாமா? கூடவே கூடாது, ஹராம். அதுல இருந்து வட்டி, ஒரு பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தில் இருந்து வட்டி வருமானமாக வருகிறது. வந்தால் என்ன செய்யலாம்? இவர் இயலாத நிலையில இருக்கிறார், என்ன செய்யலாம்? கூடுமா? கூடாது. வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அது எந்த வகையிலே வந்தாலும் ஹராம். ஒருத்தர் மது வித்து சம்பாதிக்கிறாரு, அல்லது போதை பொருட்களை வித்து சம்பாதிக்கிறாரு, கூடுமா? கொஞ்சம் அப்படி மேக்கப் பண்ணி வெளியே தெரியாம நடத்துறாரு, கூடுமா? கூடாது. அல்லாஹ் அதை ஹராமாக்கியதற்கு பின்னாலே அந்த வியாபாரம் ஹராம். அதுல இருந்து வரக்கூடிய வருமானமும் ஹராம். அதுல எடுத்து செலவு செய்வதும் ஹராம். முழுக்க முழுக்க அது ஹராம். இது ஒரு வகை. இரண்டாவது பொருளாதாரம், ஹதீஸ்களை வருவதற்கு இருந்தாங்க, அது மோசடி வியாபாரம். இரண்டாவது ரகம், மோசடி செஞ்சு ஏமாற்றி சம்பாதிக்கிறது. இது இந்த பொருளாதாரத்தில் இரண்டாவது ரகம். நிறைய மோசடிகள் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். நம்ம வாழக்கூடிய காலத்துல ரொம்ப அதிகமாயிருச்சு. உணவுப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப மோசடி. எந்த உணவுப் பொருளுமே ஒரிஜினல் இல்லை. இன்னைக்கு எல்லாமே டூப்ளிகேட். எது வாங்கினாலும் டூப்ளிகேட். எல்லாமே கலப்படம். எல்லாம் இரண்டரை கலந்து இன்றைக்கு நம்ம ஏமாற்றுகிற வகையிலே இன்றைக்கு இந்த உணவு பொருளாதாரம் இன்றைக்கு நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரு கறிக்கடையா இருந்தா கூட இன்னைக்கு என்ன செய்ய முடியல, தண்ணி இல்லாம அவர் விற்க முடியாது, ஏன்னா அவருக்கு லாபம் கிடைக்காது. ஆனா அது என்னது, அது மோசடி வியாபாரம் தான். எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஏமாற்று வியாபாரம் செய்வது மோசடி வியாபாரம். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய சந்தைக்கு வருவாங்க. எதேச்சையாக வந்த ஒருத்தர் குவியலா பேரிச்சம்பழத்தை குவிச்சு வச்சு வித்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் அமர்ந்து அந்த பேரிச்சம்பழத்தை அப்படி தொட்டு பார்த்து இது எவ்வளவுன்னு கேட்பாங்க. அந்த வியாபாரி வேலை சொல்லுவாரு, இவ்வளவுதான் வேலை. வேலை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, மேலே இருக்கிற பேரிச்சம்பழங்கள் எல்லாம் காஞ்சு போய் பார்க்கறதுக்கு அது விற்கிறதுக்கு தகுதியான மாதிரி தெரியுது. ஆனா உள்ள கையை விட்டு பார்த்தா பேரிச்சம்பழங்கள்லாம் ஈரமா இருக்குது. இது எடை கூடவுல காமிக்கும். எடை கூட காண்பித்தால் பைபிளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தானு அலன்னாசி யஸ்தௌஃபூன் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அளவு நிறுவையிலே மோசடி செய்து சம்பாதிப்பவர்களுக்கு அழிவுதான் உண்டாகும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுறார். நீ அடுத்தவனை ஏமாத்தி மோசடி செய்து நீ சேர்க்கலாம், அந்த பணம் உனக்கு லாபம் தருமா, உனக்கு நன்மை தருமா, உனக்கு பயன் தருமா? தரவே தராது. ஒருவரை ஏமாற்றி சேர்த்த காசு மோசடி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மேலே எல்லாம் கொஞ்சம் பதமா இருக்கு, உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஈரமா இருக்குது. அந்த வியாபாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஏதாவது காரணம் சொல்லணும்ல, ஏதாவது காரணம் சொன்ன கேட்கிற கேள்விக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அவர் சொன்னாரு, மழை பெஞ்சிச்சு, மழை பெய்யுது, அதனால பேரிச்சம்பழம் ஈரமா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தையை கேட்டாங்க, மழை வானத்திலே இருந்துதானே பொழிகிறது, பூமிக்கு கீழே இருந்து பொழியலையப்பா. மழை எங்க இருந்து பொழியுது? வானத்துல இருந்தாலே பொழியுது. முதல் நனைஞ்சிருந்தா மேலே இருக்கிற பேரிச்சம்பழங்கள் முதலிலே நனைந்திருக்க வேண்டும். நனைந்திருப்பதை பார்க்கிற வாடிக்கையாளர்கள் இடத்துல பேசி வாங்கி இருப்பார்கள். ஆனால் ஈரமான பேரிச்சம்பழங்களை உள்ளே ஒழித்து வைத்து காய்ந்த பேரிச்சம்பழங்களை மேலே தூவி நீ எடை கூடுதலுக்காக இருக்கிறாயே, இந்த வியாபாரம் தவறில்லையா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நிறைய இன்னைக்கு வியாபார மோசடி, நிறைய இன்னைக்கு தங்கம்லாம், தங்கத்தை பத்தி எல்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்குது விளம்பரங்கள்லாம். ஒருத்தர் என்ன செய்யலாம், வியாபாரம் தங்க கடைக்காரன் என்ன செய்யலாம், வாங்க வாங்க தங்க ஆஃபர், 2000 ரூபாய் ஆஃபர், 1000 ரூபாய் ஆஃபர் வந்து வாங்க. சரி இப்ப கூப்பிடுறானே, தங்கத்தை போய் வாங்கி வச்சா பின்னால பயன்படுமே அப்படின்னா அடுத்து பின்னாலேயே இவனுக்கு பின்னாலே இன்னொருத்தர் வரலாம், பேங்குக்காரலாம். உங்க நகையை எங்கிட்ட வந்து அடகு வைங்க, அடகு வச்சீங்கன்னா அதுக்கு நல்ல லாபம் தர்றோம், உடனடி 2 நிமிஷத்துல கேஷ்பேக் தர்றோம், எங்கிட்ட அடகு வைங்க. சரி இவன் பின்னாலே வர்றாருன்னு பார்த்தா 3வது பின்னாலே இன்னொருத்தர் வரலாம். கவலையே படாதீங்க, உங்களுடைய நகைகளை உங்களுக்கு வீட்டில் வைக்காதீங்க, பாதுகாப்பே இல்லை, எங்களுக்கு வித்துருங்க, நல்ல ரேட்டுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு வியாபாரத்திலே டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக நம்மை பேசி மயக்கி கவர்னசர் பின்னாலே 3வது ஒருத்தர் நகை வச்சுக்கிறாருங்க, எங்கிட்ட வித்துருங்க, நல்ல ரேட்டுக்கு நாங்க வாங்கிக்கிறோம், அடகு சொல்லுங்க, நாங்க வந்து திருப்பி உங்களுக்கு நல்ல பணத்தை தரோம். எப்படி போய் பார்த்தாலும் என்ன செய்யறார், விற்கிற போது தங்க வியாபாரி ஒரு 40% லாபம் இல்லாமல் விற்பது கிடையாது. வாங்குகிற போது வாங்கும் போதும் 40% லாபம் இல்லாமல் நம்முடைய நகையை வாங்குவது கிடையாது. இதுக்கு இடையில வட்டிக்கு போய் வைக்க போனால் அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் போட்டு என்ன செய்யறார், ஒரு 20% இன்ட்ரெஸ்டை போட்டு நம்ம என்ன திணிக்கிறார். ஒரு வியாபாரத்திலே முழுக்க எல்லாமே தவறாக நடத்துகிற ஒரு கார்ப்பரேட் மையத்தை இன்றைக்கு உலகம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம், ஒவ்வொரு வகையான பொருளாதாரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறரை ஏமாற்றி மோசடி செய்து சம்பாதிப்பதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் நிறைய இடங்கள்ல பேசுது, ஏமாத்தி மோசடி செஞ்சு சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற நரக நெருப்பு கட்டி அப்படின்னு குர்ஆன் பேசுது. பிறரை ஏமாற்றி மோசடி செய்து சாப்பிடுவது, சம்பாதிப்பது, சேர்த்து வைப்பது, இவைகளெல்லாம் முழுக்க இன்றைக்கு உலகமயமாக்கல் என்கிற பெயரில் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற பொருளாதாரங்கள். அடுத்த 3வது ஒரு ரகம் பொருளாதாரத்தில் ஈடுகிற போது பேராசை வியாபாரம் அப்படின்னு எழுதுறாங்க. பேராசை வியாபாரம், ஒரு வியாபாரத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு இவ்வளவுதான் விலை, அந்த விலைக்கு மேல வாங்கி விற்கிறவர் என்ன செய்யலாம், ஹோல்சேலா இருந்தாலும் சரி ரீட்டைலா இருந்தாலும் சரி இவ்வளவுதான் லாபம் வைக்கணும்னு மார்க்கம் சொல்லி இருக்கு. மார்க்கம் சொல்லி இருக்கிறது, குர்ஆன் சொல்லி இருக்கிறது, ஹதீஸ் சொல்லி இருக்கிறது. ஒரு பொருளுக்கு இவ்வளவு என்ன செய்யலாம், நீ லாபம் வைத்துக் கொள்ளலாம், லாபம் வைத்து அதை பொருளாக விற்கலாம், அதில் லாபத்தை ஈட்டலாம். இதுக்கு மேல பேராசையோடு நீ அதில் லாபத்தை பன்மடங்காக கூட்டி வைத்தால் ஒரு பொருள் 10 ரூபாய், அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் விற்கலாம், கூட ஒரு 30 ரூபாய் விற்கலாம், மார்க்க ஆரம்பமாக்கி இருக்கிறது, பரவாயில்ல, ஒரு 2 மடங்கு கூட கிடைக்காத பொருள். ஆனால் ஒரு பொருளுக்கு 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு லாபத்தை கூட்டி விற்றால் குர்ஆன் சொல்கிறது இது பேராசை வியாபாரம், இது பேராசையினால ஏற்படக்கூடிய நிலை. இதுவும் என்ன செய்யலாம், இந்த வியாபாரமும் இந்த பொருளாதாரமும் லாபம் தரவே தராது. இது நமக்கு பயன்படுமா, அறவே நமக்கு பயன் தராது என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. வியாபாரத்துடைய நிறைய நிலைகள், சஹாபாக்கள் வியாபாரத்தில் கை தேர்ந்தவங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துல கை தேர்ந்தவங்க. அதனாலதான் இன்னமும் இந்த உம்மத்தினருக்கும் வியாபாரம் ஒரு பெரிய பழக்கத்து. வேற எதுலையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க கூட என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. வியாபாரம் செய்பவர்கள் நிறைய சேமித்து வைத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ப்பவர்களை விட ஒரு வியாபாரமாக செய்பவர்கள் வெகு சீக்கிரத்திலே பணத்தை சம்பாதிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து வரலாற்று ஆசிரியர் இப்படிதான் எழுதுவாங்க. அந்நபியு அவ்வலன் தாஜிர் வபஅதஹு நபியு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறப்ப வரலாறு அப்படிதான் எழுதிட்டு வருவாங்க. அந்நபியு அவ்வலும் தாஜிர். நபி அவர்கள் முதல்ல வியாபாரி, மிகச்சிறந்த வியாபாரி. அதுக்கு வபஅதஹு நபியு, அதுக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ் ஆக்கப்பட்டாங்க. ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வியாபாரி, நுணுக்கமான வியாபாரி. பெருமானாரோடு போவார்கள் பொருள் அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பொருளையும் விற்று ஒரு லாபத்தை கொண்டு வருவாங்க. சஹாபாக்கள் அப்படிதான். நிறைய சஹாபாக்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, உஸ்மான் ரலியல்லாஹு அவருக்கு பேரே காணி. அவர் பொருளாதாரம் எண்ணி சொல்ல முடியாது, கூட்டம் கூட்டமா வரும். சரக்கு வந்துகிட்டே இருக்கும், வித்து தீர்த்துக்கிட்டே இருப்பாரு, லாபம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதை அள்ளி அல்லா ரசூல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வியாபார பொருள் வந்துகிட்டே இருக்கும், அதை வாங்கி வைப்பாரு, லாபம் விட அதை அல்லா ரசூல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி. அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுல ஒரு கையில எதுவுமே இல்லை. வியாபாரிக்கு எப்பவுமே சொல்லித்தர தேவையே இல்லை. எங்க எதை எடுக்கணும், எங்க எதை கொடுக்கணும், இடையில எப்படி சம்பாதிக்கணும் வியாபாரி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வந்த உடனே ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களிடமிருந்து சொத்துக்களை வாங்கி தோட்டம் வயக்காடு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு பெரிய வியாபாரி. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு வந்த உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு எந்த பொருளும் வேணாம், எந்த தோட்டத்தோட எதுவும் வேணாம், மதீனாவோட சந்தை எங்க இருக்கு மட்டும் காமிங்க, மதீனாவுல சந்தை எங்க இருக்கு மட்டும் காமிங்க. காண்பித்தார்கள். சில வருடங்களிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு மாறினார்கள். அல்லாஹ் பொருளாதாரத்தை ஈட்டுகிற அந்த நுணுக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதை முறைப்படுத்துவது, அதை நெறிப்படுத்துதல், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த உம்மத்தினருக்கு இருக்கிறது. பொருளாதார இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாமே பொருளாதார மோசடிகள் அதிகமாயிட்டு போகும். பொருளாதார மோசடிகள் அதிகம். ஒரு இடத்துல இருந்து பொருளாதாரத்தை எப்படி கபலீகரம் செய்வது என்று அதற்கென்றே ஒரு கூட்டம் கிளம்பி இன்றைக்கு சுரண்டி கொண்டிருக்கிறது. அதில் இந்த சமுதாயம் இந்த பகுதியில பாதிக்கப்பட்டது அதிகம். ஒரு 700 கோடிகள் அந்த நாடுக்காக, ஒரு 2000 கோடி, ஒரு 3000 கோடி. ஒவ்வொருவரும் சுருட்டுறது சாதாரண தொகைகள் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளாதாரமும் இந்த சமுதாயத்துடைய முந்தைய சமுதாயத்துடைய முன்னோர்களுடைய ரத்தம், அவர்கள் வெளிநாடுகளில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த காசுகள் அத்தனையும் இந்த சமூகத்திடமிருந்து ஒவ்வொன்றாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி இன்றைக்கு நாம் ஏமாந்து போய்த்திருக்கிறோம். இந்த சமுதாயம் நிறைய விஷயங்கள் மோசடிகள் அதிகம். பொருளாதாரம் இன்னைக்கு முதலீடுங்கிற பேர்ல நாம என்ன செய்யறோம், அந்த காலப்போக்குல உழைக்காமலேயே மாசம் ஒரு தொகை வந்தா என்ன, உட்கார்ந்து சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு கற்பனை எண்ணத்திலேயே இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். நம்மளோட முதலீடு இருக்கிற போது நாம ஏன் என்ன செய்யணும், உட்கார்ந்து சாப்பிடணும். மௌத் வரையிலேயும் அந்த முதலீடாக ஆக்கி உழைத்து அதிலே வருவதை தீனுக்காக கொடுக்கலாம், நம் குடும்பத்துக்காக கொடுக்கலாம், நம் சொந்த பந்தத்திற்கு கொடுக்கலாம். இவைகளை இந்த சமுதாயம் நிச்சயம் யோசித்தே ஆக வேண்டும். மோசடிகள் நிறைய நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிறைய மோசடிகள் இன்னைக்கு என்ன செய்வான், ரொம்ப சர்வசாதாரணமா உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வான், ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, மாசம் ஒரு 6000 ரூபாய் தரேன், லட்சத்துக்கு 2000 3000 வாங்கிக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும், இல்ல 3000 ரூபாய் பத்தாது 5000 வாங்கிக்கீங்க, எத்தனை மாசம் தருவீங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்ப முடியும், இல்ல நாங்க இடையில ஓடி போறப்பதான் முடியும். அவன் என்ன செய்வோம், மொத்தமா ஒரு 100 கோடி 200 கோடி 10 கோடி 20 கோடி சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க, அதுல ஏபிசிடி டீம் இருக்கு. ஏ எதுவுமே தலையிட மாட்டான். இதுல பி நடுவுல இருக்கிற புரோக்கர் கமிஷன் 5000 லட்சத்துக்கு 5000 கமிஷனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு அந்த வீட்டை போய் கேட்டீங்கன்னா கிடைக்காது.
இரண்டாவது சி பாதிக்கப்படுறது நம்ம தான். இதுல ஏயும் தப்பிச்சிடலாம். இந்த மூன்றாவது சியாக இருக்கிற முதலீடு போட்ட நாம் தான் அதில் மிகப்பெரிய பாதிப்பாளர்கள். நாம் சேர்த்து வைத்த கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணம் நம்ம அறியாமலேயே நம்முடைய கையை விட்டு போயிடும். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தினசத்திருக்க சேலத்துல கழுதையை வச்சு கோடியா சம்பாதிச்சிருக்கிறான். கழுதையை வச்சு கோடியா சம்பாதிச்சிருக்கிறான். அவன் போட்ட விளம்பரம் இது மட்டும் தான். என்னன்னா, நாங்க கழுதை வளர்க்கிறோம், எங்கள்கிட்ட கழுதை பால் கிடைக்கும், 1 லிட்டர் கழுதை பால் 1500 ரூபாய். நாங்க ஆன்லைன்ல வியாபாரம் செய்யறோம், எங்கள்கிட்ட முதலீடு செய்யறவங்க முதலீடு செய்யுங்க. நம்ம அதுல என்ன செஞ்சிடும், முதல்ல புறப்படுவாங்கல்ல, நகையை வச்சாலும் பணத்தை கொடுப்போம். என்ன செய்யுது, நகை இருக்கிற நகையை அடைய வச்சாலும் பணத்தை கொடுப்போம். திரும்பிக்கிறோம், மாசம் ஒரு உட்கார்ந்து சாப்பிடுவோம். அவன் என்ன பண்ண, 7 கோடி வரை மிக சீக்கிரத்திலேயே அவனுக்கு வருமானம் வந்திருக்குது. ஏற்கனவே தீக்கோழி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சா நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தது. இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தது கழுதை. அவர் ஒரு 10 கழுதையை கட்டி போட்டுருக்கா, அது பெரிய பண்ணையை அவங்க ஆறு விடாம அனுப்பிச்சிருக்காங்க. 1 லிட்டர் கழுதை பால் 1500 ரூபாய். நம்மால வரிசையா போய் பணம் கொடுக்க 1 கோடி 2 கோடி 7 கோடி ஆச்சு. 10 கழுதைக்கு 7 கோடியா? அவன் பார்த்தா பிளான் பண்ணா, எங்க போலாம், எந்த நாட்டுக்கு முதல் விசா போலாம், போட்டா கிளம்பிட்டான். இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாம் சேர்ந்து 7 கோடி மோசடி வெறும் 10 கழுதையை வச்சுக்கிட்டு. இந்த 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தவர்கள் இங்கே போய் பார்த்தாங்க, முடியல. கடைசி அந்த கழுதை பண்ணைக்கு போய் பார்த்தா 10 கழுதை. நீ எவ்வளவுப்பா கொடுத்த? போலீஸ்காரங்க, நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, இதுக்கு என்னதான் வேணுங்க. போலீஸ்காரர் சொன்னா, அந்த கழுதை 10 கழுதையில 1 கழுதை நீ குடிச்சிட்டு போ. எதுக்கு? 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு பொலிசு கொடுக்கிற கழுதை. நம்முடைய மோசடி எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் ஏமாறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறேன். இன்றைக்கு மோசடிகள் முழுக்க பொருளாதார ரீதியாக நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டு நம்மிடமிருந்து மோசடியாக நம்முடைய பொருளாதாரங்கள் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. அதில் இருந்து நாம என்ன செய்யணும், முழுக்க அவைகளில் இருந்து அந்த மோசடியான வியாபாரத்தில் இருந்து வெளியே வரணும். பொருளாதார முதலீடுகள், நம்ம ஜோப்புல 1 ரூபாய் இருந்தா அந்த 1 ரூபாய் நம்முடைய 1 ரூபாய். அந்த 1 ரூபாயை எடுத்து நீ முதலீடாக கொடுத்தாலும் சரி, எதுவா கொடுத்தாலும் கொடுத்துட்டா முடிச்சது பணம் இல்லை. அவன் தரமாட்டா ஓடி போவா, என்ன வேணாலும் செய்வான். முதலீடு நம் பையில இருக்கிற வரை அது நம் பணம், கொடுத்து விட்டால் அது நம் பணம் அல்ல. அதே வேடிக்கைன்றதா இல்ல, ஆண்கள் ஏமாறும், பெண்களும் நிறைய ஏமாற்றம். அதான் பாதுகாக்க வீடெல்லாம் வித்தெல்லாம் பணம் கொடுத்து முதலீடுகளாக கொடுத்து வராமல் தலையை அடித்துக் கொண்ட பெண்மணிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார அந்த கட்டமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் முதலீடு அப்படி செய்யணும் முடிவுபட்டா என்ன செய்யணும், நாமளே நேரடியாக முதலீடு செய்யணும். நம்மோடு 2-3 பார்ட்னர்களை அமைத்துக் கொண்டு மிகப்பெரிய முதலீடுகளை போட்டு அந்த தொழிலை நம்முடைய மேற்பார்வையில் இருந்திருக்கிறது. அதான் ஒரு சிறந்த வியாபாரமாக அமையும். நாம் பிறரை நம்பி இறங்குகிற போது ஒரு கால அவைகள் நம்மை காலை வாழ்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார கட்டமைப்பில் இன்றைக்கு முழுக்க மோசடி பேர்வழிகளாக, ஏமாற்றும் பேர்வழிகளாக, நம்முடைய பேராசையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த பொருளாதார நிலைகள் இருந்து நாம வெளியே வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களால் உண்டு உழைக்கிற அந்த ஹலாலான உணவு தான் ஆக சிறந்த உணவு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் உழைத்து அதிலே நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவு தான் ஆக சிறந்த ஹலாலான உணவு. மற்றதெல்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் ஹராம் கலந்துதான் வருது. நம்முடைய உழைப்பால் வருகிற அந்த வருமானம் இருக்கிறது, அவைகள் முழுக்க ஹலாலாக, அவைகள் தூய்மையானதாக, அவை கொண்டு நாம் இபாதத் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். பொருளாதார சூழ்நிலை நீங்களாம் ரொம்ப எந்த பார்த்தாலும் கலப்படம், மோசடி, ஏமாற்று, பெருவழி, எல்லா பொருளாதாரத்துடைய எல்லா வகைகளையும் நிறைந்திருக்கிறது. இந்த சமுதாயம் இதில் இருந்து விதித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஏமாந்தது போனது போகட்டும், அதை அல்லாஹ் பார்த்துக்கிறோம். ஆமா, முதலீடு வாங்குற வரைக்கும் அவனுக்கு ஹலால் போலுக்கு, வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஒரு பட்சத்தை செஞ்சிடறா. லாபத்துல 2மே உண்டு, லாபம் நட்டம் உண்டு. எனவே நீங்க இப்ப திருப்பி கேட்டா அது ஹராமு. எங்க இவர் வாங்குறப்ப ஹலாலு, திருப்பி கொடுக்க முடியாதுன்னு போனா ஹராம். நிறைய இன்றைக்கு
ஏமாற்றக்கூடிய அந்த நிலையில் எல்லாம் இருக்கிறாங்க. இதுல இருந்து இந்த சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும், அதில் இருந்து மீண்டு வர வேண்டும், அழகான தொழில்துறைகளை மேற்கொண்டு நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அவைகளை மாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் பொருளாதார ரீதியிலே எந்த வகையிலே நம்மை வாழ சொல்லி இருக்கிறார்களோ அந்த வகையிலே வாழ்ந்து இருவரையும் வெற்றி பெறக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு